ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். இது டே 1ஓட வாட் ஐ ஈட் இன் எ டே தாங்க. ஃபஸ்ட்டு எம்டி ஸ்டொமக்கில் 1 கிளாஸ் ஆஃப் வார்ம் வாட்டர் எடுத்துக்கிட்டேன். அப்புறம் மதியத்துக்காக நான் பன்னீர் எடுத்து வெளியில் வச்சுட்டு என்னோடய வெயிட்டை செக் பண்ணிட்டேன். ஃபஸ்ட் டே எனக்கு 65 kg இருந்தது. நெக்ஸ்ட்டு வித்தவுட் சுகரில் 1/2 கப் டீ எடுத்துகிட்டு நெக்ஸ்ட்டு லஞ்சுக்காக 1 கேரட் 1 ஆனியன் அப்புறம் ஒரு 150 170 கிராம் பன்னீரை சும்மா க்ரஷ் பண்ணி எடுத்துக்கிறேங்க. இதெல்லாம் சேர்த்து தாங்க இன்றைக்கி பன்னீர் சப்பாத்தி மாதிரி தாங்க செய்ய போகிறேன். எல்லாம் ஸ்டஃப் பண்ணி ஃபுல்லாக ஃபஸ்ட்டு இது மாதிரி உதிரி போட்டுக்கிட்டு அது கூட ஃபஸ்ட்டு கை வச்சு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அந்த பன்னீர் ஆனியன் எல்லாம் மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சமாக தேவைக்கு சால்ட் அண்ட் பெப்பர், சில்லி பவுடர், கரம் மசாலா பவுடர், காரத்துக்கு ஏற்றாப்புல சில்லி பவுடர் போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட்டு கொஞ்சமாக ஜீரக பவுடர், அதுக்கப்புறம் பெப்பர் பவுடர் எல்லாத்தையும் போட்டு கைவிட்டு நல்லா ஒரு பெச மீன்ஸ் ஃபுல்லாக மிக்ஸ் ஆகிற மாதிரி மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. அப்படியே சைடில் பேனை சூடு பண்ண வச்சுருங்க. அதுக்கப்புறம் சப்பாத்தி மாவு பிசைஞ்சு வச்சுருப்போம் இல்லையா, அதில் கொஞ்சம் ஓரளவு பெருசாகவே கொஞ்சம் சப்பாத்தி மாவு கையில் உருட்டி எடுத்துக்கோங்க. அது ஃபஸ்ட்டு நார்மலாக தேய்க்கிற மாதிரி தேய்ச்சிட்டு 2ஆக டிவைட் பண்ணிவிட்டு அந்த 1 பாதி இருக்குல்ல, அந்த பாதி சைடில் நீங்கள் கையில் எவ்வளோ கொள்ளுதோ அதை எடுத்து கரெக்டாக சென்டர் போர்ஷனில் வச்சு ஸ்டஃப் பண்ணிக்கோங்க. இது கொஞ்சம் உதிரியாக தான் இருக்கும். ஸோ நீங்கள் உருண்டெல்லாம் பிடிக்க முடியாது. உதிரியாக இருக்கிற மாதிரியே கொஞ்சம் உங்களுக்கு எவ்வளோ தேவையோ எடுத்து இந்த கேப் விடாமல் எல்லா பக்கமும் இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. ப்ரெஸ் பண்ணும்போது உங்களுக்கு வெளியில் வராது. அதுக்கப்புறம் அந்த சென்டர் போர்ஷனையும் நீங்கள் கையை வச்சே கொஞ்சம் ஃபஸ்ட்டு ப்ரெஸ் பண்ணி எடுத்தீங்க அப்படின்னா எல்லா பக்கமும் ஈவனாக ஸ்ப்ரெட் ஆகுங்க. அதுக்காக தான் உங்களுக்கு எதுவும் பீற மாதிரி இருந்துச்சுன்னா விடுற மாதிரி இருந்துச்சுன்னா கொஞ்சமாக மாவு தூற்றி விட்டுட்டு அதுக்கு மேலே இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ ஈவனாக எல்லா பக்கமும் ஸ்ப்ரெட் ஆகும். ஸ்ப்ரெட் ஆனதுக்கப்புறம் நீங்கள் ஜஸ்ட்டு நார்மலாக சப்பாத்தி தேய்க்கிற மாதிரி ரொம்ப ஹெவியாக ப்ரெஸ் பண்ணாமல் லைட்டாக ப்ரெஸ் பண்ணி எடுங்க. சூப்பராக வந்துடும், வெளியில் வரவே வராதுங்க. சூப்பரான பன்னீர் சப்பாத்தி ரெடி ஆயிரும். அதுக்கப்புறம் நல்லா ஹாட்டாக ஆனதுக்கப்புறம் அந்த பேனில் நீங்கள் இந்த சப்பாத்தியை போட்டுருங்க. சிம்மில் வச்சே போடுங்க, அப்படின்னா தான் உள்ளே இருக்கிறதும் வேகும். சிம்மில் வச்சு லைட்டாக வெந்ததுக்கப்புறம் திருப்பி விடுங்க. திருப்பி விட்டதுக்கப்புறம் ஜஸ்ட்டு கொஞ்சமாக தாங்க நான் ஆயில் ஸ்ப்ரெட் பண்ணியிருக்கேன். எப்படி ஆயில் ஸ்ப்ரெட் பண்ணியிருக்கேன்னு உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள். இந்த மாதிரி ஸ்பேச்சுலா எடுத்து லைட்டாக தாங்க நான் எல்லா பக்கமும் தடவி விடுறேன். ஒரு டைம் தான், அதுக்கப்புறம் நான் டிப் பண்ணவே இல்லை. ஒரே ஒரு டைம் டிப் பண்ணி ஜஸ்ட்டு இப்படி தாங்க நான் பண்ணிக்கிட்டு இருக்கேன். 2 சைடும் அந்த மாதிரி தேய்ச்சி விட்டுட்டு நல்லா வேக வச்சு எடுங்க. வேக வச்சு எடுத்து முடிச்சாச்சுங்க. நான் சப்பாத்தி ரெடி பண்ணிட்டேன். இப்போ லஞ்ச் பாக்ஸ் பேக் பண்ணிடலாம். நான் வீட்டில் வச்சு சாப்பிட்லங்க, லஞ்ச் கொண்டு போய் தான் சாப்பிட்றேன். இதுக்கு சைடிஷ் தயிர். நம்மளோட டயட்டில் தயிர் எடுக்கணும் இல்லையா, அதனால் தயிர். அதுக்கப்புறம் மார்னிங் டு ஆஃப்டர்நூனுக்கு 1 லிட்டர் வாட்டர் கேனும் ஃபில் பண்ணி வச்சிட்டேன். மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு 2 தோசையும் கொஞ்சம் சாம்பாரும் எடுத்துக்கிட்டேங்க. இதாங்க என்னோடய பிரேக்ஃபாஸ்ட். அதுக்கப்புறம் இன்றைக்கி வாக் பண்ணி தான் போகிறதுக்கு டைம் ஆயிடுச்சு. ஸோ அவசரமாக போனேன். இங்கே நல்லா ரெயினுங்க, அங்கங்கே குண்டும் குழியுமாக தான் இருக்குது. பார்த்து போய் ஸ்கூலுக்கு வந்துட்டேன். ஸ்கூல் முடித்து வீட்டுக்கு வரும்போதே நான் 1 லிட்டர் வாட்டர் கேன் காலி பண்ணிட்டேன். செகண்ட் பாட்டிலும் கொஞ்சம் குடிச்சிட்டேங்க. அதுக்கப்புறம் ஈவினிங் போல் கொஞ்சம் வித்தவுட் சுகரில் டீ எடுத்துக்கிட்டேன். நெக்ஸ்ட் பாட்டில் ஃபில் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் காலி பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் நைட் டின்னருக்கு தோசை தாங்க. லாஸ்ட்டாக ஃபைனலாக வார்ம் வாட்டர் குடிச்சு முடிச்சிட்டேன். டே 1 இப்படி தாங்க போச்சு. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுனாலும் கமெண்ட் பண்ணுங்கள். இனி வேறு எதுவும் சேஞ்சஸ் பண்ணணுன்னாலும் சொல்லுங்கள். ஓகே, இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். பாய்.